ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. அவங்க வந்தாங்கன்னா நான் நிச்சயம் இதெல்லாம் சொல்லிடுவேன். சே வாய மூடு. அப்பா ஆத்தா பேரு தெரியாத கழுத நீ. ஐயோ நீ வந்து எங்களை மிரட்டுறியா? இங்க பாருங்க, என்ன ஏதாவது பேசுங்க. இப்ப எதுக்கு என் அப்பா அம்மாவை இழுக்கிறீங்க? ஆமா, உன்னை பெத்து ஒழுக்கமா வளர்க்க தெரியாத நாதாரிங்காதுங்க அவங்களதான் சொல்லணும். ஆள மயக்கி சொத்த புடுங்கிட்டு வான்னு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியிருக்காங்க பாய்வல. நம்மள இவ்ளோ கேவலமா பேசுறாங்களே, அவங்கள ரெண்டுல ஒண்ணு கேட்டுட்டு வரீங்க. பேசாம நில்லு. நாம யாருங்கிற உண்மை தெரிஞ்சுட்டா அது இதை விட பெரிய பிரச்சனை ஆயிடும். இவங்க நம்மளை பத்தின விஷயத்த தேவி வாயிலிருந்து வர வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. நீ போய் அவங்க விரிக்கிற வலையில விழுந்துடாத, பொறுமையாரு. எதுக்கு இப்ப எங்க அப்பா அம்மாவை திட்டுறீங்க? அவங்க ஒரு பாவமும் செய்யல. நான் லவ் பண்ணது, குழந்தை உண்டானதுன்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஏய் நடிக்காதடி. தைரியம் இருந்தா உன்னோட அப்பா அம்மாவோட பேரை சொல்லுடி. யார் உன்னோட அப்பா அத்தா? பாத்தியா, நான் சொல்லல, அவங்களோட திட்டம் இதுதான். சொல்லுடி. சொல்லுங்கறல்ல. எந்த ஊருடி? எங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அந்த முடிச்சவிக்கீங்க. நீ மாசமா இருக்கியே, உன்னை ஒரு தடவையாவது அவங்க பார்க்க வரல? நீ இருக்கியா செத்துட்டியான்னு அவங்க ஒரு வார்த்தை கூட உன்னை கேட்கல? அரண்மனை மாதிரி இருக்கிற செல்வநாயகி வீட்ல சாக்கட மாதிரி வந்து உட்கார்ந்துகிட்டு வீட்டையே நார் அடிக்கிறியேடி. உன்னை தூக்கி வீசி தூர் வார் எடுக்கலன்னா பாரு. ஏய், உனக்கு வெக்கம் மானம் ரோஷம் இருந்தா இப்பவே வீட்டை விட்டு ஓடி போயிடு. இல்லன்னு வச்சுக்கோயேன், நானே உன்னை அடிச்சு துரத்துவேன். போடி வெளியில. ஐயோ சுதி, என்னைய அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சானு? போடி தேவி. ஐயோ, இவன் இங்க இருந்து திடீர்னு வந்தான். மாமா பேசாத, நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. இது வரைக்கும் நீங்க 3 பேரும் பேசுறது கேட்டுதான் உள்ள வந்திருக்கேன். நீங்க எவ்வளவு கேவலமானவங்கன்னு இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் சிரிக்கிறீங்க, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அபி, என்ன நீ எங்களை தப்பா நினைச்சிட்டியா? நாங்க தேவிய சும்மா ஃப்ராக் பண்ணோம். ஆமா ஆமா ஆமா, அதான் அதேதான். என்னது? ஃப்ராக்குப்பா. டேய் சொல்லுடி, அபிகிட்ட சொல்லி புரிய வை. அதான் எல்லாரும் சேர்ந்து விளையாட்டா பண்ணுவோமே, இப்ப கூட பண்ணுமே, அதுக்கு பேர் என்ன? சொல்லு சொல்லு. பிராங்க் தான் மாமா பண்ணோம். ஆமாமா, பிராங்க் தான் பண்ணோம். வா, ஏப்ரல் ஃபுல் பண்ணோம்ல, அதான். தேவிமா ஏமாந்துட்டியா? அபி நீயும் ஏமாந்துட்டியா? போன மாசம் இதே மாதிரி தான் மார்ச்ல ஒரு பூல் பண்ணோம். இது ஏப்ரல் மாசம், அதான் இது ஏப்ரல் பூல். ஏய் சீ, வாய் மூடுங்க. நடிக்காதீங்க. நீங்களா பிராங்க் பண்ற மூஞ்சிகளை பாரு. நீங்க 3 பேரும் ஏதோ கேவலமான பிளான பண்ணிருக்கீங்க. அதான் தேவி கிட்ட இப்படி கீழ்த்தரமா நடந்திருக்கீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இனிமே என் மூஞ்சிலேயே முடிக்காதீங்க. இன்னொரு தடவை என் தேவிய தப்பா பேசுறதையோ அவ மேல கை வைக்கிறதையோ பார்த்தேன், மாமன்ற மரியாதையே போயிடும். உங்க 3 பேரும் இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த உலகத்துல இல்லாத மாதிரி பண்ணிடுவேன். மாமா அங்கே நில்லு. ஒரு கல்யாணமாகாத பொண்ணா இருக்கிறதுனால உன் மேல கை வைக்காம விடுறேன். இல்ல இந்நேரம் என்ன நடந்திருக்குன்னு எனக்கே தெரியாது.
இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். உன் ஃபேஸ கூட பார்க்க மாட்டேன். ஐயோ மாமா, இல்ல மாமா, அது வந்து சீ. ஏய், நீ அழற, உனக்கு நான் இருக்கேன். இவங்களால உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ தைரியமா இரு தேவி. வா. என்னங்க இத நம்பவே முடியல. இவ்ளோ கலவரம் நடந்தது. தேவிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்தோம். அபி மாப்பிள்ள வந்து ஒரு செகண்ட்ல தேவியை காப்பாத்தி அவங்கள எச்சரிக்கை பண்ணிட்டு போயிருக்காரு. புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்குங்க. செங்கமலா, மாப்பிள்ளை தங்கமான மனுஷன். இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நம்ம பொண்ணு தேவி கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் தான் கடவுளோட ஆசீர்வாதம். இது என்ன பென்ட்ரைவ்? நம்ம பேக்ல எப்படி வந்துச்சு? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் நந்தினி. சார் லீவ் போடுறதுக்கு மெயில் பண்ணிட்டேன் சார். ஓகே. ரொம்ப தேங்க்யூ சார். எதுக்கு? நீங்க மட்டும் சரியான நேரத்துல பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாம போயிருந்தா இந்நேரம் என் ஹஸ்பண்ட் உயிரோடவே இருந்திருக்க மாட்டாரு சார். ப்ளீஸ் அப்படியெல்லாம் பேசாத. பை காட்ஸ் கிரேஸ் அப்படிலாம் எதுவும் நடக்கலையே. இல்ல சார், நீங்க தான் சார் என் கடவுள். என்கிட்ட பணம் இருந்துச்சு. ஒரு உயிரை காப்பாத்த உதவுனது எனக்கும் சந்தோஷம்தான். உன் ஹஸ்பண்ட் இப்ப எப்படி இருக்காரு? இப்போ நல்லா இருக்காரு சார். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் சார். போன வருஷமே சர்ஜரி பண்ணோம். அத அவங்க சரியா பண்ணல. திரும்ப திரும்ப அவருக்கு நெஞ்சு வலி வந்துட்டே இருந்துச்சு. அவரும் அதை சொல்லிட்டே இருந்தாரு. கேஸ் ட்ரபிள்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இன்னொரு டாக்டர் இவர் பொழைக்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கருணாகரன் ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா. அவர் ஒரு சின்ன ஆபரேஷன் தான் பண்ணாரு. அவ்வளவுதான் சார், மொத்தமா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. என் புருஷன் நல்லா இருக்காரு சார். நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இட்ஸ் ஓகே சார். லீவ் மட்டும் மெயில்ல அப்ரூவ் பண்ணிடுறீங்களா? ஓகே நந்தினி, நான் அப்ரூவ் பண்ணிடுறேன். அந்த டாக்டர் கருணாகரன் இருக்காருல்ல, அவரோட டீடைல்ஸ் மட்டும் எனக்கு அனுப்புறீங்க? ஓகே சார். சரி, வந்துருச்சு. ஓகே சார், தேங்க்யூ.